இன்னும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வேண்டாம் வினிதா, எல்லாரும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் அவள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாளா இருக்கும். என்ன, அதுக்குள்ள எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிருக்குமா? அது தெரியல, நானா சொல்கிறேன். அது சரி, நீங்களா ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன்? ஒன்றும் இல்லை. தோதான் நின்றுட்டு இருக்கா. இவளை கூப்பிட்டு அனினாவை பற்றி கேட்கலாமா? எஸ், கேட்கலாம். ஓய் ஓய். நவமித்ரா, உங்களை பாருங்க, கூப்பிடுறாங்க அவங்க. என்ன? இங்கே வா. நீ சொல்லு, நான் இங்கேயே நிற்கிறேன். ஏ மென்டல், இங்கே வா. என்ன? அதுங்க என்ன ரெண்டு ஒன்று அப்படியே பார்த்துட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டியோ? ஆமாம். ஏன் அரக்கி இருக்கு? மென்டல் மென்டல், எதுக்கு எல்லாத்தையும் சொன்னேன்? டேய், நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கடா. ஆமாம் ஆமாம், நான் தான் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன். கிறுக்கி, இதெல்லாம் எதுக்கு நீ சொல்லி வச்சிருக்க? இனி நாளைக்கு அனினா வரும்போது அந்த பொண்ணுக்கு தான் கஷ்டமாகுமே. என்ன சொல்கிற? ஆமாம், நீயே யோசிச்சு பாரு. இது போல உனக்கு நடக்கும்போது நீ எப்படி இருந்திருப்ப? நாளை பின்ன நீ காலேஜ் வரும்போது உன்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதான் எல்லாம் சொல்லிட்டியே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்குற? அதுங்க ரெண்டுத்துக்கிட்டையும் சொல்லி வை, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு, சரியா? ம். சொல்ல வேண்டாம்னு சொல்லும் போது தான் சொல்லுங்களே, என்ன ஆகுமோ என்னமோ. உனக்கு சுயமா அறிவே இல்லை தெரியுமா? டேய், ரொம்ப பண்ணாதடா. அறிவு கட்டவளே. சரி, அனினாக்கு கால் பண்ணி பேசுனியா? ஆ, பேசினேன். ஆமா, நீ ஏன் உம்முன்னு இருக்க? அனினா இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இது வரைக்கும் நீ அனினா இல்லாம காலேஜ் வரவே இல்லையா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது சரி. ஏய், வருண் எங்க? அவன் இன்னைக்கும் காலேஜ் வரல. இன்னைக்கும் காலேஜ் வரல அப்படின்னா அப்போ நேத்துமே வரலையா அவரு? ஆமா, நேத்து நீ காலேஜ் வந்தியா? இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சா, அதனால நான் வரல. அம்மாவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் வராமல் விட்டுட்டேன். நீ பயப்படுறன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. சரி பரவாயில்ல, உனக்கு கஷ்டமாகும்ல, அதனால நான் சிரிக்காம இருக்கேன். என்ன? உன்கிட்ட வந்து ஒரு நாளாச்சும் நான் டென்ஷன் ஆகாமல் போயிருக்கேனா? சி, மனுஷனா நீலாம் எப்பவும் என்ன டென்ஷன் பண்ணுறதுல உனக்கு என்னதான் சந்தோஷம் வருதோ என்னமோ. ஏய், என்னடி ஓரா போயிட்டு இருக்க? உனக்கு மனசு கஷ்டமாக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சிரிக்காம இருந்திருக்கேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். நீ என்னடானா என்கிட்ட கோவப்பட்டுட்டு வர? சே, உன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா? நாளைக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். அதையே நீ போய் உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க? எனக்கே தெரியுமே, உன்னை குப்பை தொட்டில இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்களே. இங்க பாருடி, நீ ஓவரா பேசுற, உன் வாயை உடைச்சு கொடுத்துருவேன். உண்மையை சொன்னதும் சாருக்கு கோவம் வருது. ஆமா ஆமா, இந்த அம்மா ரொம்ப சர்ச் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கா. ஆமா, என்ன குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன், எனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, நீயும் அதே குப்பை தொட்டில என் பக்கத்துலயே தானே கிடந்த, எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்ல வேளை நீ மறந்துட்டியோன்னு நினைச்ச. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்க. எருமை எருமை, சிப்ப. சரிதான் போடி. டேய், வருண் வரலல்ல, என்ன ஏதுன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டியாடா? நேத்து ஃபுல்லா அவங்க வீட்டுல தான் இருந்தேனே அவன் கூட. என்ன, நேத்து நீயும் காலேஜ் வரலையா? இல்லடி. நீ ஏன் காலேஜ் வரல? என் ஃப்ரெண்டே லவ் ஃபெயிலியர்ல இருக்கான். அவனை பாப்பனா இல்ல நான் காலேஜ் வந்து காலேஜ் குள்ளத படிப்பனா? அதுவும் சரிதான். சரி, நீ அனினாட்ட ஃபோன் பண்ணி பேசினல, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவளுக்கு இப்பவும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ இன்னுமே வரும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காளே. அவங்க வீட்டில் தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமும் வருணையே நினைச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நீ எதனா சொல்லலாம்ல. நான் என்ன சொல்றது, அவ இடத்துல இருந்து தான் என்னால யோசிக்க முடியும். அவங்க வீட்டில் தான் அவ இடத்துல இருந்து யோசிக்கல, நானாச்சும் அவ இடத்துல இருந்து யோசிக்கிறேனே. சரி சரி, ஃப்ரீ ஆகும்போது அவளுக்கு கொஞ்சம் கால் பண்ணி பேசு, இல்லாட்டி நேர்ல போயாவது பேசு. எனக்கு அனினாவோட வீடெல்லாம் தெரியாது. கால் பண்ணி லொகேஷன் அனுப்ப சொல்லு. நான் மட்டும் தனியா போகணுமே? உன் ஃப்ரெண்டு உனக்கு முக்கியம்ல, அப்ப போய் பாரு. சரி, நான் எப்படியாச்சும் போறேன். எப்படியாச்சும் போறேன்னு சொல்லிட்டு எங்கன்னா விழுந்து கிடக்காத, தூக்கறதுக்கு கூட ஆள் இல்ல. எனக்கு 2 கண் இருக்கு, உனக்கு தான் 2 புள்ளி மட்டும்தான் இருக்கு. நீ நல்லா பார்த்து நட. என்னடா கருவண்டு, கோவம் வருதா? முட்டை கண்ணி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு உன் 2 கண்ணியை என்ன பண்றன்னு. போடா டேய். நீ போடி, திமிரு பிடிச்சவ. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்களாமே,
அம்மா சொன்னாங்க. ஆமா, அத்தைக்கு எப்படி தெரியும் இது? உங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்களே. ஓ, கொடுத்தீங்களா கம்ப்ளைண்ட்? எங்க கொடுக்க விட்டா தானே. தங்கச்சியும் விடல, அம்மாவும் விடல. ஏன்? இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, அதனால அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும். அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க வீட்டில். பொம்பளை பிள்ளை விஷயம், அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போறதுலாம் நல்லதில்ல. நம்ம தங்கச்சி வாழ்க்கையும் வேற அதில் அடங்கியிருக்கு. அவளும் அப்புறம் கேஸில் மாட்டுற மாதிரி இருக்கும். எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. நவமித்ராவுக்குமே இஷ்டம் இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுக்கு. அதனால தான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோம். ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சரியா தான் இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரிப்பட்டு வராது. அதான் அந்த பையன் ஏத்துக்கிட்டு வாழ்றேன்னு சொல்லிட்டார்ல, அதனால பயப்பட வேண்டாம். ஆ அதே அம்மா கவி, அதீத், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ சார், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். இதோ பண்றேன். ஹலோ ஆம்புலன்ஸ், இங்க மேல்புறத்துக்கு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், சீக்கிரம் வரீங்களா? லேண்ட்மார்க் கரெக்டா சொல்லுங்க. அந்த ரோட்லயே ஆலமரத்துக்கிட்ட. ஓகே சார், வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். ஐயோ சார், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாருங்க சார், 2 பேரும் மயக்கத்திலேயே இருக்காங்க. எவ்வளோ தண்ணி தெளிச்சும் எலும்பே மாட்டுறாங்களேடா தம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், பாத்துக்கலாம் விடுங்க. பாவம், நல்லா ரத்தம் ஊத்துது. அந்த ஆட்டோல போய் ஏதாவது இவங்களோட போன் இருக்கான்னு பாரு. ஏதாவது அவங்க வீட்டு நம்பருக்காவது கால் பண்ணி பாப்போம். சரிண்ணே. அண்ணே, இங்க ஒரு போன் இருக்கு, ஆனா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்காங்கண்ணே. அதை அங்கேயே வச்சுட்டு வா. ஒரு எமர்ஜென்சி கூட நம்ம ஃபோன் பண்ணாத மாதிரி எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்குவாங்க. இதோ வரேண்ணே. அம்மா, அதீத், 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 அதீத் எங்க? நம்ம எங்க இருக்கோம் இப்போ? இது இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. டாக்டர், டாக்டர், பதறாதீங்க பதறாதீங்க. டாக்டர், என்னோட அதீத் எங்க? யாரு, உங்க கூட ஆக்சிடென்ட் ஆனவங்களா? ஆமா டாக்டர், எங்க இருக்காங்க அவங்க? நீங்க இப்போ ஓகேவா? எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், அதீத்தை மட்டும் காமிங்க. ஓகே ஓகே, பதறாதீங்க. நான் இப்போ கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், நீங்க பதறாதீங்க. நர்ஸ், எஸ் டாக்டர். நர்ஸ், இவங்க கூட ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆனாங்களா, அவங்க கிட்ட இவங்களை கூட்டிட்டு போய் காமிங்க. ஓகே டாக்டர். மேடம் வாங்க. பெயின் இருக்காமா? கொஞ்சம் இருக்கு, ஆனா நான் போய் பார்த்துட்டு வரேன் அவரை. இங்கதான் இருக்காங்க மேடம், பாருங்க. அப்புறம் உங்க போனை டேபிள்ல வச்சுட்டு போறேன் மேடம், எடுத்துக்கோங்க. அதே நர்ஸ், சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு என்ன ஆச்சு? தலையில கொஞ்சம் பலமாவே அடிபட்டிருக்கு மேடம். அப்புறம் பிளட் வேற கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. அதே பிளட் லாஸ் ஆயிருக்கா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அதீத், எலும்புங்க அதீத், ப்ளீஸ். அதீத், அம்மா, அம்மா, எலும்புங்க அதீத், எனக்கு பயமா இருக்கு. அதீத், 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 எலும்புங்க அதீத். கவி, அதீத், அதீத், நான் இங்கதான் இருக்கேன். கவி, கவி, அதீத், நான் இங்கதான் இருக்கேன். கவி, உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல அதீத், எனக்கு ஒன்றும் இல்லை. சாரிடி, ஏன்? என்னால தானே இவ்வளோ கஷ்டமோ. நீங்க கரெக்டா தான் ஓட்டிட்டு போனீங்க, நான் பார்த்தேன். அந்த லாரி தான் சரியா வரல. என்ன ஆச்சு? தலை ரொம்ப வலிக்குதுடி. ஐயோ, நர்ஸ், நர்ஸ். சொல்லுங்க மேடம். இவங்களுக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் வந்து பாருங்க ப்ளீஸ். இப்போ நர்ஸ் வந்துருவாங்க. அந்த டாக்டரை கூட்டிட்டு வரேன் மேடம். அதீத், சொல்லுடி. ரொம்ப வலிக்குதா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கூடயே இருந்து நான் பாத்துக்கிறேன். எப்பவும் எப்பவும் கடைசி வரைக்கும்? கடைசி வரைக்கும். சத்தியமா? சத்தியமா. இதுவரை
எப்படி நுழைந்து கொண்டார் நான் சிரித்து மகிழ்ந்து சிலிர்க்கும் வரத்தை நீ கொடுத்தாய் நான் நினைத்து நினைத்து ரசிக்கும் களத்தை நீ அடைத்தாய் நிஜம்தானே கேளடி நினைவெல்லாம் நீயடி நடமாடும் பூச்செடி நீ என்னை பாரடி உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி என்னை விட்டுட்டு போயிடுவியாடி? ம்ஹும். அது என்னால முடியாது. நிஜமாதான் சொல்றியா? ம். உங்களுக்கு வலிக்குதா இப்போ? ஆமாண்டி. இந்த நர்ஸ் என்னதான் பண்றாங்க? நர்ஸ் டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க மேடம், இப்போ வந்துருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். மேடம் கொஞ்சம் அடி அவங்களுக்கு அதிகம் தான், அதனால கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பெயின் கில்லர் கொடுக்குறோம் மேடம் இப்போ. அதையாவது வந்து கொடுங்க ப்ளீஸ். ஓகே மேடம். பெயின் கில்லர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் வரும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி வலியை பொறுத்துக்கோங்க, சரிங்களா? சரிடி. சரி, இங்க இருங்க, நான் போய் அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதடி, இங்கேயே இரு. ம், சரி, போக மாட்டேன். ஆ ஐயோ, வலிக்குதா? நான் சும்மா தொட்டு தான் பார்த்தேன். கைய விடுங்க. கைய விடுங்க. பிடிச்சிருக்கா? கைய விடுங்கன்னு சொன்னேன். பிடிச்சிருக்காடி? முதல்ல படிங்க. படிச்சதுக்கு அப்புறம்? ஒரு நல்ல ஒர்க். அதுக்கப்புறம்? அப்புறம் பார்க்கலாம். கவி, ஏய் என்ன பாருடி. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். பெயின் கில்லர் கொடுக்கணும்ல. ஏய் அதெல்லாம் எனக்கு இப்போ ஒன்றும் வேணாண்டி. நீ பார்க்கலான்னு சொன்னதுலேயே வலி எல்லாம் போயிடுச்சு. ம், இல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் ஓடிட்டா. அப்போனா கவிக்கு என்ன பிடிச்சிருக்கு. முருகா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இது போல ஆகும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு மைண்ட் செட்ல அவ கையில நான் கிஸ் பண்ணிட்டேன். எங்க கோச்சுக்குவாளோன்னு நினைச்சா, ஆனா அவ கோச்சுக்கவே இல்லை. கோச்சுக்காம இருந்ததுக்கு காரணமே என்ன பிடிச்சிருக்கு அவளுக்கு. ஐயோ, சந்தோஷத்துல குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. கவி, ஐ லவ் யூடி. ஆனா பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ அவ என்ன சொன்னா? முதல்ல படிங்க, அப்புறம் ஒர்க் போங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னான். அந்த பார்க்கலான்ற வார்த்தையே போதும் எனக்கு. நீ சொன்னதெல்லாம் நான் முடிச்சு காமிப்பண்டி. ஆமா, கவியை நான் இன்னைக்கு டி போட்டுல பேசிட்டு இருந்தேன். அவளும் எதுவும் சொல்லாமலே இருந்தா. அவளுக்கு என்ன பிடிச்சதுனால தான் நான் டி போட்டு பேசினப்பவும் அவன் அமைதியாவே இருந்திருக்கா. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல. ஆனா அந்த பார்க்கலான்ற வார்த்தை எப்ப பிடிச்சிருக்குன்னு மாறும், அந்த வார்த்தைக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்டி. தலை பயங்கரமா வலிக்குது.